கிட்டத்தட்ட 2008 கேன்சர் பேஷண்ட்டு 3 வருஷம். மெடிக்கலை தாண்டி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியில் அப்பா கூட போய் காலவாசலில் வேலை பார்த்து நிறைய பேர் ஏதாவது ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். மார்க் இன்டர்வியூவில் சார் எனக்கு லைட்டாக ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெருசாலாம் சாதிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. இப்போ ஆஷிஷ் பாண்டியை பற்றி நான் சொல்கிறேன். தை 1 நல்ல நாள், தை 1 என்னுடைய பிறந்த நாள், தை 1 என் பையனுக்கு. Dinesh Kumar, who cleared his IBPS PO examination. I welcome Dinesh Kumar and his family. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாருக்கும். சார் இதுக்கு ஃபுல் ரீசன் என்னோடய அம்மா அப்பா மட்டும்தான். அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. நான் 2022 கிளியர் பண்ணேன். 2022 அவங்க இப்போ ஒரு தடவை கூட என்னை ப்ரைவேட் வேலைக்கு போதெல்லாம் எதுவுமே சொன்னதில்லை. இப்போ பிஓ எக்ஸாம் ரிசல்ட் வர 1 வீக் முன்னாடி கூட நாங்கள் இன்னும் 1 வருஷம் கூட வெயிட் பண்ணுறோம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ சப்போர்ட் பண்ணுறோம், நீ எழுது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க இல்லைனா வாய்ப்பே இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப ஃபேமிலியிலேயும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக. ஆனால் அம்மா அப்பா எனக்கு கொண்டு வந்ததே இல்லை. அம்மா அப்பா தான் ஃபுல் ரீசனே. அப்புறம் என் தங்கச்சி, நான் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நானும் பேங்கிங் தான் போவேன், நானும் உங்கள் அண்ணன் மாதிரி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளையும் ஒரு 1 வீக்காக படிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரில. அது மற்ற எந்த சோர்ஸுமே போகிறதில்ல. அது வந்து எடுத்தோன்னே எங்களுக்கு கேரளாஜிக்ஸ் தான் வேணும் இப்போ அது எப்படின்னு தெரில. அது உங்களோட வீடியோஸ், அவங்க வீடியோஸ் தான் மேம். இப்போ ரீசெண்டாக கூட அவங்க இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, எப்படின்னு தான் தெரில. கண்டிப்பாக தங்கச்சி நீங்களும் அண்ணன் மாதிரி ஆயிருவீங்க. அடுத்த சக்ஸஸ் மீட்டில் அண்ணனே கூட்டுவாங்க. அண்ணனை வந்து சீஃப் கெஸ்ட் ஆக்கிடலாம், அவார்டு கொடுக்க வச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜெயகண்ணன், தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பம். ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தை 1 நல்ல நாள், தை 1 என்னுடைய பிறந்த நாள், தை 1 என் பையனுக்கு ஒரு நல்ல பிஓ ரிசல்ட் கிடச்சிச்சு. அது வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே என்னுடைய ஒய்ஃபு. கிட்டத்தட்ட 2008 கேன்சர் பேஷண்ட்டு 3 வருஷம் க்யூர் பண்ணிட்டோம் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் கடுமையான முயற்சி எடுத்து வாழ்க்கையில் சொல்ல முடியாது. நாங்கள் செங்கல் சூளையில் தான் வச்சுருக்கோம் சொந்தமாக. கடுமையாக கஷ்டப்பட்டு ஒரு பிஓ ரிசல்ட்டை உருவாக்குனது வந்து என்னுடைய மனைவி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, நெருங்கின சொந்த பந்தம் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பெரிய மோட்டிவேஷன் தாம்மா. ஏன்னா என் பையனோட சப்போர்ட் இருக்குல்ல, கேன்சர்லேருந்து திருப்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா. இறைவன் கொடுத்த வரேன் சார் எனக்கு. 2 அழகான 2 பசங்க, அதுவே உங்களை சரியாக்கி இருக்கும்ல. என் பொண்ணுக்கு 2 வயசுங்க சார். அந்த டைம்லையா? அந்த டைமில் வந்துச்சுங்க சார். இறைவன் கொடுத்த வரம் என் குழந்தைங்களுக்காக வேண்டி. எனக்கு ஒருத்தவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுமா 2021 கால் பண்ணாங்க. சென்னையில் இப்போ அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுமே உங்களை மாதிரி 22 வயசு தான் அவங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரைப் வேணும்னு கால் பண்ணாங்க. அவங்க வந்து கையுமே அந்த டைமில் பேரலைஸ் ஆகிடுச்சு, விரல் எழுத முடியலன்னு. நான் வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு கேன்சர் சார், 4th ஸ்டேஜு. அவங்க வீடியோ கூட இருக்கும் பாருங்கள். நம்ம ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அப்போ ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசியிருந்தேன். என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டேன். சார் 4th ஸ்டேஜ் கேன்சர் சார், மண்டைக்குள்ள அப்படியே பூரா ஓடுற மாதிரி இருக்கும், அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். இது எப்படிமா படிக்கிறீங்க சார்? வழியில் சார் படிச்சுட்டு தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு போயிட்டேன், நான் திரும்பி வரமாட்டேன், பாப்பாவை பார்த்துக்கோ, 3 வயசு அந்த பையனுக்கு, தம்பிக்கு பார்த்துக்கோ, நான் திரும்பி வரமாட்டேன் ஐசியூக்கு போகிறப்ப அப்படின்னு சொன்னேன் சார். இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நான் கண்டிப்பாக பண்ணுறேம்மா, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். நடுவில் ஒரு 2 டைம்ஸ் கால் பண்ணி பேசியிருப்பேன், அவ்வளோதான் நான் பண்ணேன். கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்தில் கால் பண்ணுறாங்க. சார் நான் கேன்சரையும் ஜெயிச்சிட்டேன், SBI PO ஆஃபீஸர் ஆகிட்டேன், சென்னையில் போஸ்ட்டு. எப்படிடா அண்ணா படிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த லாஸ்ட் இயர் வந்து 0.5 தான் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட வீட்டில் யாருமே ப்ரைவேட் போ அப்படிலாம் சொல்லவே இல்லை. இன்னும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயமாக இருக்குது ரிசல்ட் பார்த்து அப்படி சொல்லுது. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, நீ நெக்ஸ்ட் இயர் படி, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். படிச்சுட்டே இருக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொடெக்டிவாக வச்சு படிக்க வச்சுட்டே இருந்தாங்க. சக்ஸஸ் பண்ணிருச்சு. சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பிடா. அம்மா பேசினது எல்லாம் ரொம்ப ஹாப்பி சார். என் பையன் பாஸ் ஆனது வந்து பப்ளிக்கான்னு நான் சொல்லலை, மார்க் இன்டர்வியூவில் என் பையன் நல்லா பண்ண போய்த்தேன் இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க சார். 2 பேர் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தெய்வம். கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். மார்க் இன்டர்வியூவில் சார் எனக்கு லைட்டாக ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கும்.
மார்க் இன்டர்வியூவில் சார் என்னை கூப்பிட்டு நான் லாஸ்ட் இயரில் ஒருத்தனை திட்டி அனுப்பிச்சேன் அந்த ஒரு இதில் போய் ரியல் இன்டர்வியூ நல்லா பண்ணணும் ஆனால் இப்போ நான் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கனால அவனை ஒன்றும் சொல்லலை ஆனால் நீ நல்லா பண்ணிட்டு வருவேன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் அந்த டைமில். அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நான் தெளிவாக மைண்டில் வச்சுங்க அதை மட்டும் நான் செய்யாமல் இருந்தேன். அதை அங்கே நான் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டேன் ரியல் இன்டர்வியூவில். ரொம்ப தேங்க்யூ சார் 2 பேர்த்துக்கும். இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெருசாலாம் சாதிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. இப்போ ஆஷிஷ் மாட்டியை பற்றி நான் சொல்கிறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் தி டாப் பிரைனி பீப்புள் இன் அந்த டாப் க்ரீம் லேயரில். யூனியன் பேங்க் ஆஃப்லேயே ஜிஎம்மாக இருந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு இடியா வந்து திரும்ப அங்கே போனவர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரால் பாராட்டப்பட்ட எம்டி. ஆனால் ஒரு இடத்துல கூட அவருடைய மேடை பேச்சை உங்களால் தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. He will be very concentrated தான் பேசுவார். பட் his knowledge and contribution to the banking industry is simply amazing. ஸோ நாளைக்கு இவரும் அவரை மாதிரி வருவார் அப்படின்னு நான் மனவார வேண்டிக்கிறேன் இறைவன்ட்ட. உங்கள் ஃபேமிலியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அம்மாவோட ஃபேஸ் அப்படி அவ்வளோ இதாக இருக்குது, அழகாக இருக்குது அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணி சொன்னது. தங்கச்சி அப்பா தேங்க்ஸ்ப்பா, நல்ல ஃபேமிலி. மெடிக்கலை தாண்டி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியில். அப்பா கூட போய் காலவாசலில் வேலை பார்த்து நான் உங்ககிட்ட கேட்டப்பே அப்படிதான் சொன்னீங்க 5 வருஷம் அப்படின்றப்ப பையனை எப்படி வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னாரு அப்போவே. செங்கசோலையில் வேலைங்கிறது கஷ்டம் இல்லைப்பா, அந்த வெயிலில் நின்று செங்கல் உடைச்சி அது ரொம்ப கஷ்டமான வேலையில் இருக்கிறதுலே. ஏன்னா எங்கள் மாமா அவங்களாம் எங்கள் அம்மா அவங்க ஃபேமிலிலாம் அப்படி தான் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் கண் கூட. ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்க மேலேருந்து விழுந்து முதுகு உடஞ்சிரும், கை உடஞ்சிரும், இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ரொம்ப உங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியாக பார்த்ததுக்கு. தங்கச்சி நீங்கள் அடுத்து வந்துடுங்க, அடுத்த சக்ஸஸ் மீட்டுக்கு அண்ணனையும் கூப்பிட்டுட்டு. தேங்க்யூடா.